திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக இதே சொன்ன பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனே சொல்கிறானோ அவங்களும் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப விலாவிரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போகும். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. படுக்கிற எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறியா இப்படிலாம் கேட்டேன் அவர்கிட்ட. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபன் அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர், என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் மூலம் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு அவரெல்லாம் நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கோம். இன்னைக்கு அந்தளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கார். ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவானுக்கும் என்னுடைய அன்பு தங்கை உயிர் நொப்பி வந்த மேயர் பிரியா, என்ன ஒரு தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. அந்த செய்தியை பார்த்து நான் கையெல்லாம் ஆறி போயிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரம்னா வண்டி தான் சேரமாகும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொகுதியிலே முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்கே இருக்க அத்தனை, அதாவது உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தொகுதியில் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, 37வது பிறந்தநாள்னு வச்சுக்கிறோமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளில் 2-3 நாளில் கொஞ்சம் லேசாக பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம்னுட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு செல்லாமல் வரிசையில் நின்னாங்க பாருங்க, அது மாதிரி நடக்க போகும்போது அங்கே வர்ற வழியில் பார்த்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஹோட்டலில் பூரா அழைச்சி விட்டான். பயங்கரமான குள நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை நடந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஒரு அழகாக ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவு தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னார், ஆனால் அந்த கட்சியில் கூட்டணிங்க யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக இதே சொன்ன பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனே சொல்கிறானோ அவங்களும் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப விலாவிரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போகும். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படிடா முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக, அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது.
என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது.